ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த டேரக்டர் லின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. என்னோடய பையன் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் என்னால் சொல்ல முடில, நான் தான் உன் அம்மா அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சரி, கொஞ்சம் உங்களோட எமோஷ்னல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது வந்து அதுக்கான டைம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்களை அவன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கிறலாம், அந்த விஷயங்களை அப்புறமேட்டி பார்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ்மா, நீ இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு 2 பேரும் ஹேக் பண்ணி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்ருக்கான். ஸோ இவளும் பார்க்குறா, என்னவே ரொம்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு. நான் வாங்கிக்கிட்டு இருந்த சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். நம்மளோட கம்பெனி ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுதாமே அப்படின்னு. ஆமாம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நானே சரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது, உனக்கே தெரியும் உங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அவரோட பர்சனல் டாக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவரோட ஹெல்த் வந்துட்டு ரொம்பவே சரியில்லாமல் இருந்தது. அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, இவர் ரொம்பவே வந்துட்டு ஒர்க்குன்னு போகிறதுனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இதனால் அவரோட பாடியே வந்துட்டு ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் டென்ஷன்லாம் எடுத்துக்காத, உன்னோட உடம்ப பார்த்துக்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சிட்ருக்கான். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை உருவாக்குனாரு அப்படின்றது எனக்கு தான் தெரியும். நான் வந்துட்டு இந்த கம்பெனியை டவுனாக்க விரும்பலை. ஸோ எல்லா விஷயங்களையுமே கண்டிப்பாக நான் பண்ணுவேன், இந்த கம்பெனியும் ஒழுங்காக ரன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் 4 வார்த்தை ஆறுதலாக பேசுவோமே அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கா. அங்கிள் உயிரோடு இருந்திருந்தாரு அப்படின்னா உன்னை நினச்சி ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. ஏன்னா நீ ரொம்பவே பொறுப்பாக அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுது. அவர் நினைக்கிறது இருக்கட்டும், நீ எந்த மாதிரி நினைக்கிற? ஏன்னா எப்போவுமே நான் உன்னை டவுனாக தானே ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலில் அப்படியே கிஸ் பண்ண வந்துட்டுருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா பேன் நின்றுட்டு தான் இருக்கா. அப்புறம் என்ன நினச்சா அப்படின்றது தெரில, அப்படியே விலகி போக இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இல்லை, நீ ஒன்றும் என்னை டவுனாக ஃபீல் பண்ணலாம் வைக்கலை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிறானா, அவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ ரொம்பவே டயர்டாக இருக்க, ஸோ சீக்கிரம் போய் தூங்கு, அப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆவ அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா கையை விட்டுறான். அவளும் அங்கேருந்து போக அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்பவே டவுனாக தான் ஃபீல் பண்ண வச்சிட்ருக்கேன், ஆனால் அதை நான் ஒன்றும் வேணுக்குன்னு பண்ணலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படியே நைட்டு ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திகிட்ருக்காங்க. இங்கே பாரியா, என்னை விட்டு போ, என்னை டச் பண்ணாத, நீ இங்கேருந்து போகலை அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. எந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி வந்துட்டுருக்கா. அம்மா அம்மா கண் முழிச்சு பாருங்கம்மா, அமைதியாக இருங்கம்மா அப்படின்ட்டு. அவங்க கண் முழிச்சு பார்க்க அவங்க கண்ணுக்கு வந்துட்டு ஹீரோ அப்பா மாதிரி தெரிகிறா போல் ஹீரோயின். இங்கே பாரு, முதல்ல இங்கேருந்து போ, நீ என்னை பார்க்கக்கூடாது, நான் உன்னையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த இடத்துக்கு ஹீரோ வேற வந்துடுறான். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டோன்னே இவன் பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணிட்டான், இந்த அம்மா தான் நம்ம அப்பாவை கொலை பண்ணுச்சு அப்படின்ட்டு. இவளுக்கா, இங்கே பாரு, நீயும் உன் கண்ணால் பார்த்த, இது வந்து எங்கள் அம்மா தூக்கத்தில் உழம்பிட்டு இருந்தாங்க, ஸோ இது உண்மை கிடையாது அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. அம்மா கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா, நான் வந்து அங்கிள் கிடையாது, நான் வந்து உங்கள் பொண்ணு தான் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, போடா அங்கிட்டு அப்படின்னு. இவளுக்கு கை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அடிச்சிருச்சு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வா அப்படின்ட்டு. இல்லை, எங்கள் அம்மாவை இந்த மாதிரி கண்டிஷனில் விட்டுட்டு நான் வரமாட்டேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு. நான் வேறு யாருனாச்சும் வந்து பார்த்துக்க சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறான். இவ வரவே மாட்டாளா. இங்கே பாரு, உங்கள் அம்மா ஒரு கொலகாரியாக இருந்தால் கூட நேராக உங்களை வந்து நான் கோர்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போவேன், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இவன் தரன்னு இழுத்துட்டு போய் பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கானா. இவள் வந்து சொல்லிகிட்ருக்கா, இங்கே பாரு, நீ தப்பாக நினச்சிட்ருக்க, நான் கெஞ்சி கேட்குறேன், இதை வந்துட்டு நீ நம்பாத, நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம், உங்கள் அம்மாவே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறது கேளுப்பா, அவங்க வந்து கனவு கண்டு தான் கத்திட்டு இருந்தாங்களே தவிர இது உண்மை கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்குன்னு டாக்டர் சொன்னான்ல, அதே மாதிரி தான் இது உங்கள் அம்மாவோட ஒரு மெமரி. இல்லை, இது மெமரி கிடையாது, இது கனவு தான் அப்படின்ட்டு. இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு.
வாய மூடிரு, இதுக்கு மேலே நீ பேசாத அப்படின்ட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குவாங் வந்தார். அப்போ தான் இவளோட கையை நோட் பண்ணுறான். அவங்க அம்மா தள்ளி விட்டுருப்பாங்கள்ல, அதனால அவள் கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டிருக்கும் போல். ஸோ குவாங் கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஓகே தான், மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நைட் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போயிட்டுருக்கான். ஆனாலும் இவனுக்கு மனசே கேட்கல. இருந்தாலும் அவன் அங்கேருந்து போயிடான். ஹீரோனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு தான் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. அப்படியே மார்னிங் ஹீரோ வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறானா. ஸோ இவனும் அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பிஏ பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே நிற்கிறான். ஹீரோவுக்கு இவன் மேலே டவுட் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல அந்த டெண்டர் விஷயத்தில். ஸோ நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவனும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக அந்த பார்சலில் லின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங்ஸு அப்புறம் ஹீரோயின் எழுதுனா அந்த கதை எல்லாத்தையுமே தான் அமுச்சு வச்சுருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டி உள்ளே வந்துட்டுருக்கா. ஒயிட்டியை பார்த்தோன்னே பிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆனந்தமாக ஆயிடுது. இவ சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஹீரோட்ட சைன் வாங்கிட்டு இருக்கா. அம்மா, ஹீரோயினோட அம்மா இப்போ ஓகேவா, இல்லை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு அந்த பிஏ கிட்ட ஒரு சைன் வாங்கணும் போல். ஸோ அவங்கிட்ட போயிட்டு தெளிவாக சொல்கிறா, இங்கே சைன் போடுங்க, இங்கே டேட் போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் சார் தான் வெயிட்டியை பார்த்து ஒரு ஆனந்தத்தில் இருக்காரே, டேட் போடுற இடத்துல சைனை போட்டுறாரா. அவள் கத்துறா, யோ இங்கே சைன் தாயா போடணும் அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ கத்தி விட்டுட்ருக்கான். இங்கே பாருங்க பிஏ, ஒழுங்காக கவனமாக இருங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. சரிங்க சேர்மன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. சரி நான் போய்ட்டு இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு வரேன்னு அங்கேருந்து அவள் போக, அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்கா. ஆனால் இன்னும் பிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே திகச்சு போய் நிற்க. இவன் கூப்பிட்டு கத்திட்டு இருக்கான், ஒழுங்காக வேலையை பாரியா, ஏன் என் கான்ஷியஸ்லேயே இருக்க மாட்டேற அப்படின்னு. பிஏ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக ஹீரோ ஒரு டவுட்டான ஒரு பார்வையிலே தான் பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோன் எழுதுனா அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்ருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் ஒன்று இருக்குது. ஏன் நீ எப்போவுமே தைரியமாக இருக்கணும், உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னா அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். ஏம்மா ஒரு நிமிஷம் இல்லைம்மா, என்னை மன்னிச்சிரு, என்னோட தப்பு தான். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நீங்கள் பார்க்கவே கொஞ்சம் முடியாத ஆள் மாதிரி இருக்கீங்களே. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். சரி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா ஹீரோவுக்கு நீங்கள் தான் ரைட் ஹேண்டடாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு. சரி நான் அங்கேருந்து போகிறாளா, ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களோட ரூம் வரைக்கும் நான் வரவா அப்படின்னு. யோ இந்தா தானையா இருக்குது, எதுக்கே நீ வரணும், நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவள் கடுப்பாகி போயிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருக்கிற லவ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு போல். இவ யார் என்ன அப்படின்றது தெரியாமல் அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோனோட அம்மா இப்போ தான் கண் முழிச்சிருப்பாங்க போல். ஸோ ஹீரோவோட அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அப்பாவோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்க பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. அப்படியே உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. நீ நீ ஏன் என்ன இப்படி பார்க்குற, நீ எதுக்கு இங்கே இருக்க, இங்கேருந்து போ, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை பார்த்து சிரிப்ப அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அங்கிட்டு இங்கிட்டும் அடி பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஃபோட்டோ பேப்பரை பார்த்தீங்கன்னா எடுத்து கிளின்னு கிழிச்சு போட்டுருது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெய்ட் ஆண்டி வந்துடுறாங்க. ஐயோ என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறேன், என்னோடய வீட்டுக்கு போகிறேன், இங்கே இருக்கிறது எனக்கு சேஃப் இல்லை, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. இந்த அம்மாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவங்கள வந்துட்டு பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ஏன்னா அவள் கையில் அடிபட்டுருக்குல்ல, அதுக்காக தான் செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. டாக்டர்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ பெருசாலாம் அடிப்படலை, கரெக்டாக அந்த டேப்லெட் எல்லாத்தையுமே எடுத்துக்க அப்படின்னு. இவளோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிருக்கா. அவனும் கேட்குறான், என்னாச்சு, நேற்று நைட்டு எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் கற்றுனாங்க தெரியுமா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. எங்கள் அம்மாவும் ஹீரோட அப்பாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க நேற்று இந்த மாதிரி கற்றுனோன்னே எனக்கே டவுட்டாக இருக்குது. எங்கள் அம்மா தான் உண்மைக்குமே கொலை பண்ணியிருப்பாங்களோ. என்ன பேசிகிட்டு இருக்க, உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அவங்க ஃபுல்லாக கேர் ஆனாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே தெரிய வரும் அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. ஹீரோ வந்துட்டு அந்த கிழிஞ்சு போன அந்த பேப்பர் இருக்குல்ல, அதை தான் ஒட்டிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கத்துற சத்தம் கேட்குது. இவளுக்கா என்னடா நடக்குது அப்படின்னு விறுவிறுன்னு ஓட, எனக்கு தெரியும் இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவை என்ன பண்ண, எங்கள் அம்மாவை நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் எதுவும் பண்ணலை, உங்கள் அம்மாவை போய் கேளு அப்படின்ட்டு. நீ எங்கள் அம்மாவை எதுவும் ஹர்ட் பண்ணியா,
எதுவும் ஹர்ட் பண்ணியா அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். எதுக்கு எங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற, நீ எங்களை சுத்தமாக நம்பவே மாட்டியோ அப்படின்னு. இவனா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு நீ தானே பார்த்த, அப்படி இருந்து எப்படி இந்த கேள்வி என்கிட்ட கேட்குற. அங்கிளை பற்றி எந்த ஒரு விஷயமே உனக்கு தெரியாது. இதை பற்றி தெரியாமல் நீ ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஏன் தெரியுமா, ஏன்னா நீ அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா, அப்படியே ஸ்டாப் ஆயிடுறா. இவனும் கேட்குறான், என்ன என்ன சொல்ல வந்த, சொல்லு சொல்லு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாளா, என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு. ஒரு நாள் அது உனக்கு புரிய வரும், அப்போ தெரியும் நீ ஃபுல்லாகவே ராங்கு. எங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணியோ அன்னைக்கு நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு. அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவ சொல்லிட்டு போகிறா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா மேலே போய் கதவை ஓப்பன் பண்ண பார்க்குறா. ஆனால் கதவு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு. அவங்க கத்திட்டு இருக்காங்க, கதை ஓப்பன் பண்ணுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த மெய்ட் ஆண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கா, சாவியை கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஓடி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கர்டனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ இவளும் போயிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஹீரோயின் வந்து கேட்குறா, அப்படி என்ன தான் நடந்துச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்கம்மா, எப்போ எந்திரிச்சாங்கன்னு தெரில. நேராக ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு அந்த அங்கிளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டாங்க. அதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே யான் வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அதனால் கடுப்பாகி அவன் வந்து உங்கள் அம்மாவை இதே ரூமில் லாக் பண்ணி வச்சுட்டான் அப்படின்ட்டு. சரி, ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா அவள் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்கா. இவங்க ஹீரோனை ஹக் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இது என்னோட தப்பு தான், இது என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு. அப்பப்போ ஞாபகம் வரும் போல் இவங்க வந்துட்டு நம்ம பொண்ணு தான் அப்படின்ட்டு. இவளும் சொல்லிகிட்டு இருக்கா, இல்லைம்மா நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, நீங்கள் சாரிலாம் கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையை பார்க்குறாங்க, என்னம்மா ஆச்சு, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா, வலிக்குதான் அப்படின்னு. இல்லைம்மா இல்லை அப்படின்ட்டு அவளுக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லா விஷயங்களுமே சீக்கிரமாகவே சால்வ் ஆயிருமா, ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம இங்கேருந்து போகணும், வா போயிடலாம் அப்படின்ட்டு. எங்கம்மா நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம்ல இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா மண்டே பிச்சுட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோயின் வந்து டைரெக்டாக கேட்டுறா, அம்மா அந்த அங்கிளோட டெத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணிங்களா அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி பார்க்க, இங்கே பாரு நம்ம இந்த கண்ட்ரிலேருந்தே ஃபஸ்ட் இங்கேருந்து போகணும், வா போகலாம் அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரிம்மா நம்ம இங்கேருந்து போகலாம், எதுக்கு போகணும், யார் கண்ணிலுமே நம்ம படக்கூடாது, யாருமே வந்து நம்மளை தேடிடக்கூடாது. சரிம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம 2 பேரும் இங்கேருந்து போயிடலாம், சரிங்களா, என்னை நம்புங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அமைதிப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே யானை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு, என்ன இன்னும் என்னை திட்டத்துக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னை மன்னிச்சிரு, ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயந்தான் சொல்லணுன்னு வந்திருக்கேன். நான் எங்கள் அம்மா வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அதை வந்து நம்புகிற. இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு புரியும் எவ்வளோ வந்துட்டு விஷயங்கள் நீ தப்பாக பண்ணியிருக்க அப்படின்னு. அந்த நாள் நீயே உன்னை மன்னிச்சிக்க மாட்ட அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, என்னவ அடிக்கடி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாளே, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இவன் குழம்பிட்டு இருக்கான். மறுநாள் காலையில் உட்காந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, இன்றைக்கி வந்து டியாங்கோட அந்த கட்டெல்லாம் கலட்டுறாங்க, ஸோ நான் அவனை போய் மீட் பண்ணணும், நான் போகலாமா அப்படின்ட்டு. சரி இப்போது குவாங்கிட்ட சொல்ல அவனை கூப்பிட்டு போவான் அப்படின்ட்டு. இருந்தாலும் இவங்க அம்மாவை பார்த்தா அவன் முறைச்சிட்டே இருக்கான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கிட்டு இருக்கு. இவளும் பார்க்குறா, ஏன்டா அப்படி பார்க்குற எங்கள் அம்மாவை அப்படின்ட்டு. அப்போ அவன் அந்த மெய்ட் ஆண்டியை கூப்பிட்றான், இங்கே பாருங்கள் நீங்கள் இவங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டுருக்கா, நான் கொஞ்சம் வெளியே போகணும் ஆண்டி, நீங்களும் அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க அப்படி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த சோபாலேயே அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே டிவியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சரி இந்த அம்மா தூங்குதே அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே போற்றி விட்டுட்ருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. டியாங்குக்கு அந்த கண் கட்டு எல்லாத்தையுமே கழட்டிட்டு இருக்காங்க. டியாங்குக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளர்ராக தெரியுது, பட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுறான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க,
இவன் வந்துட்டு இன்னி கொஞ்ச நாள் செக்கப்புக்கெலாம் வரணும், ஐ கிளாஸ்லாம் போடணும். அப்போ தான் இவனோட பார்வை வந்துட்டு இனி நல்லா தெளிவாகவே இருக்கும் அப்படின்ட்டு. அந்த லின் கிட்ட ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வர முடியாது, ஏன்னா நான் ஒர்க்கெல்லாம் தேடி ஆகணும், ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அட நான் பார்த்துக்கிறேம்மா, நீ இவ்வளோ தூரம் பண்ணதே போதும் அப்படின்ட்டு. அந்த நேரம் ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது, உங்கள் அம்மா வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பாக வெளியே நிற்க, ஹீரோயினும் அந்த டாக்டர் தான் வந்துட்டுருக்காங்க. என்னாச்சு ஆன்ட்டி, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, சரி நாம் வாஷ்ரூம் போயிட்டு வரலாமேன்னு போயிட்டு வந்தால் அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மாவை காணோம் அப்படின்னு. சரி வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தீங்களா, நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் வெளியே போய் தேடி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேடுறாங்க. இவங்க அம்மாவை எப்போவுமே வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த பார்க்கு, அப்புறம் நிறைய இடத்துக்குலாம் போய் கேட்குறாங்க. நிறைய பேர்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு கேட்குறாங்க. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நாங்கள் பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிட்டன் வீட்டுக்கு வந்து அந்த ஆன்ட்டிகிட்ட தான் கேட்குறாங்க, என்னாச்சு எங்கள் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கூலாக உட்காந்துட்டு கேட்டுட்ருக்கான், என்னாச்சு உங்கள் அம்மாவை காணோமா அப்படின்னு. ஸோ இவளா கட்டுப்பாயிடுறா, டேய் எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ தாண்டா எங்கள் அம்மாவை ஏதோ பண்ணிட்டேன், நான் ஆஃப்டர்நூன்லேருந்து தேடிட்டு இருக்கேன், என்ன பண்ண எங்கள் அம்மாவை சொல்லு அப்படின்னு. அந்த மேட் ஆண்டி கட்டுப்பாயிருது, இங்கே பாருமா யான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா எங்கே தான் போச்சு, என்ன தான் ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்ட்டு இருந்தாலும் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே தான் டவுட்டாகவே இருக்குது. ஸோ அவன் சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கா, உண்மையை சொல்லு எங்கள் அம்மாவை என்ன பண்ண, எங்கள் அம்மாவை என்ன பண்ண அப்படின்ட்டு. இவனுக்கு கட்டுப்பாயிருது, கொஞ்சம் அமைதியாக இருந்து தொலைகிறியா, எப்போ பார்த்தாலும் ஏன் என்னையவே வந்து கேட்டுட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ 4 பேரும் குவாங்கும் சேர்ந்துக்கிறான். 4 பேரும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடிட்டு வந்து மீட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. ஸோ ஹீரோ வந்து கேட்குறான், உங்கள் சீக்கிரமாக போகக்கூடிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது பக்கத்தில் இருக்கா. இல்லையே இல்லையே அப்படின்ட்டு இவளும் யோசிச்சுட்ருக்கா. சரி அவங்க நேற்று நைட்லேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நேற்று நைட்டில் இருந்து நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க, ஒருவேளை எங்கள் பழைய வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு. இவங்க பழைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருக்குது. இப்படி இருக்கே என்ன பண்ணுறது, சரி எல்லோரும் பிரிஞ்சு போய் தான் தேடணும் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருக்காங்க. நேரமாக எல்லோரும் தேடிட்டே இருக்காங்க. ஆனால் யார் கண்ணுக்குமே படலை. ஒரு கட்டத்தில் டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்க்குறான். அங்கே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்படியே பயந்து போய் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து கத்துறான், எல்லோரும் இங்கே வாங்க, இங்கே தான் அவங்க அம்மா இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்களா. ஹீரோயின் வந்து போய் கேட்குற, அம்மா அம்மா என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த அம்மா பார்த்திங்கன்னா என்கிட்ட வராத அப்படின்ட்டு ஒரு பாட்டிலை தூக்கி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ கரெக்டாக ஹீரோ பார்த்திங்கன்னா நடுவில் வந்து காப்பாற்றிட்டுருக்கா. அந்த அடியை இவன் வாங்கிட்டான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவ போயிட்டு, அம்மா அம்மா திரும்பவும் நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா, நான் தான் உங்கள் பொண்ணு அப்படின்ட்டு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்ருக்கு, நீ ஏன் என் பொண்ணு எனக்கு தெரிலையே அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா ரொம்ப கஷ்டமாயிருது. இவள் வந்து சொல்லிகிட்ருக்கா, எங்கள் அம்மா திரும்பவும் என்னை மறந்துட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்ல, அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி பார்க்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினோட அம்மா வந்து தொலைஞ்சு போயிருந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி குடியிருந்த ஒரு இடத்துல தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிடும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போயிருந்துருக்கும். ஹீரோ போயிட்டு கூப்பிடும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியுது. யான் யான் நீனா அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னது இது, நம்ம அம்மாவுக்கு நம்மளை தெரில, இவனை மட்டும் எப்படி தெரியுது அப்படின்ட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இதில் தானே உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து இறங்கும் போது அப்படியே ஸ்லிப்பாக போகிறாங்க. அப்போ ஹீரோயின் போயிட்டு பிடிக்கிறான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பேயை பார்த்த மாதிரி பதறிட்டு போகுது. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. 3 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா அப்படியே தூங்கி ஹீரோவோட மேலே விழுந்துடுறாங்க. இதை ஹீரோயின் பார்க்குறா. சரி தூக்கிடுவான், இல்லைன்னா அவன் கடுப்பாயிருவான் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை அப்படியே தூக்க போக ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதை குவாங்கும் பார்க்குறான், பரவாயில்ல பாஸ் மாறிட்டார் போல் அப்படின்ட்டு. இவளும் யான் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது எனக்கு ஒன்றும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், இல்லை சாரி, நீ மட்டும் வரல அப்படின்னா எங்கள் அம்மாவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களை என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, எங்கள் அம்மா என்ன அடையாளம் கண்டுபிடிக்கலை, ஆனால் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாம், என்னை பற்றி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில.
இங்கே பாரு, எங்கள் அம்மா ஒன்றும் கொலையாளி கிடையாது அப்படின்னு. இங்கே பார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஹாப்பியாக இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் நம்ம லைஃப்பில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் என்றைக்குமே உங்கள் 2 பேர்த்தையும் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு வேளை உங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கொலை பண்ணலை அப்படின்னாலுமே இவ்வளோ நாள் நான் உன்னை ட்ரீட் பண்ண விதத்தை வச்சு நான் எப்போவுமே என்னைய மன்னிச்சிக்க மாட்டேன். ஸோ எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது, பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவங்க அம்மாவை ரூமில் கொண்டு வந்து தூங்க வச்சிட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்காங்க, என்ன டச் பண்ணாத தூரம் போ அப்படின்னு. இவளுக்கா கஷ்டமாக இருக்குது, ஹீரோக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அவன் பார்த்திங்கன்னா இவங்களை கொஞ்சம் க்ளோஸாகவே வாட்ச் பண்ண அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இருந்தாலும் ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவன் சொல்லியிருந்திருப்பான்ல, என்ன நடந்தாலும் சரி, இவங்க கொலை பண்ணியிருந்தாலும் கொலை பண்ணனாலும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர முடியாது அப்படின்னு அந்த விஷயங்களை யோசிச்சு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. மறுநாள் ஹீரோயினோட அம்மாவுக்கு அந்த மெய்ட் ஆண்டி சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே ரெடியாகி வந்துட்டுருக்கா. அவங்க அம்மாவுக்கு இப்போது அடையாளம் தெரியுது போல். ஸோ கேட்குறாங்க, நீ ரொம்ப அழகாகவே இருக்க இன்னைக்கு அப்படின்னு. அந்த மெய்ட் ஆண்டி கேட்குறாங்க, என்னம்மா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் அழகாகவே ரெடியாக இருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, இன்றைக்கி எனக்கு இன்டர்வியூ இருக்குது, ஸோ அதனால தான் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு. இவள் போகும்போது தான் ஹீரோவும் வந்திருப்பான். இவன் எங்கே இப்படி ரெடியாகி போயிட்டுருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி புரியாமையே பார்த்துட்ருக்கான். இவனை ஹீரோயினோட அம்மா பார்த்துறாங்களா? ஸோ அவனை பார்த்திங்கன்னா உட்கார வச்சு சாப்பாட்டெல்லாம் அப்படி பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. நல்லா சாப்பிடு, இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ட்டு அவனும் பார்த்திங்கன்னா வேண்டா விருப்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். இவங்க மேலே பாசம் மரியாதை எல்லாமே இருக்க தான் செஞ்சுது. ஆனால் அவங்க அப்பாவோட சாவுக்கு இவங்க தான் காரணமோ அப்படின்ற ஒரு இதில் தான் வெறுத்திருந்திருப்பான். காரில் வரும்போது இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். ஸோ குவாங்கிக்கிட்ட கேட்குறான், ஹீரோனோட அம்மா வந்துட்டு நடிக்கிறாங்களா இல்லை உண்மைக்குமே அவங்க அப்படி தான் இருக்காங்களா, உனக்கு எப்படி தெரியுது? சில டைம்ஸ் அவங்க ரொம்பவே நார்மலாக இருக்காங்க, சில டைம்ஸ் ரொம்பவே வந்துட்டு அப்நார்மலாக இருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக என்னாலையும் சொல்ல முடியலை. சரி, ஹீரோயின் வந்துட்டு எங்கே போனா அப்படின்னு. அவங்க வந்து ஏதோ இன்டர்வியூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்டர்வியூவா? இதை பற்றி அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. கொஞ்ச நாளாக நீங்கள் வீட்டுக்கு வரல, அதனால் கூட அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி குவாங் சொல்லி சமாளிக்கிறான். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தான் இன்டர்வியூ வந்திருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா இவளை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறானுங்க, இவ தானே இவளுக்கு எப்படி நம்ம வேலை கொடுக்குறது அப்படின்ட்டு. ஸோ டைரெக்டாகவே இந்த அம்மா சொல்லிடுது, இங்கே பாருமா, உன்னோட இமேஜ் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால் நீ நினச்சா கூட டிவி ஸ்டேஷன்லாம் போய் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ யாருக்குமே தெரியாமல் பேக்கெண்டில் வேணால் நீ வேலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இவளுக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ லீக் ஆனதுனால நம்ம லைஃபே டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிண்டர் கார்டன் இருக்குது, அதில் வந்து வேக்கன்சிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே போய் கேட்டுட்ருக்கா. அங்கே இருக்கிறவர், என்னம்மா உங்கள் குழந்தைங்க ஜாயின் பண்ணணுமா, என்ன வயசாகுது, எப்படி அப்படின்னு கேட்கும்போது இவள் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறா. இல்லை சார், இங்கே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருந்துச்சு, அதை பார்த்து தான் வந்தேன். ஓ, வேலைக்கு வந்திருக்கீங்களா? இவர் பார்த்திங்கன்னா உட்கார வச்சு கொஞ்சம் டீட்டெயில் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. சார் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, ஆஃப்டர்நூன் தான் வருவாங்க. அது வரைக்கும் இந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாத்துட்டையுமே கொடுத்துட்டு வாங்க, இதை வச்சு அவர் வந்து முடிவு பண்ணிப்பார் அப்படின்ட்டு. இவளுக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது நம்மளை பேம்ப்ளெட்லாம் கொடுக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்றதுக்காக இவ பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்று அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கா. ஆனால் வாங்குறவங்க அப்படியே கீழே போட்டுறாங்க, இல்லைனா வாங்கவே மாட்டுறானுங்க. ஸோ அந்த சமயம் அந்த சைட் பார்த்திங்கன்னா ஜியாங் வந்திருப்பான். இதையுமே பார்க்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோயின் கிட்ட வெறும் குட்டி பசங்களாம் வந்து அந்த பேம்ப்ளெட்ஸை வாங்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இவளுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது, என்னடா இது குட்டி பசங்களாம் வந்து வாங்குறாங்களே அப்படின்ட்டு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்தா ஜியாங் தான் கை ஃபுல்லாக பலூன்ஸை வாங்கி வச்சுட்டு, அந்த அக்காட்ட போய் நீ ஒரு பேம்ப்ளெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு பலூன் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி டீலெல்லாம் பேசி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சைடு பேம்ப்ளெட்டை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து ஒரு பலூனை கொடுத்துட்ருக்கான். அவள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே கொடுத்துட்டா, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கா. இதை பார்க்கும்போது ஜியாங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த சைடு ஒரு அம்மாவும் ஒரு பையனும் நிற்கிறாங்க. இவங்கக்கிட்ட போய் நம்ம இதை கொடுக்கலாமே அப்படின்ட்டு அந்த பேம்ப்ளெட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்க, அந்த அம்மா பார்த்திங்கன்னா, நானும் இதை பற்றி தாம்மா யோசிச்சுட்டு இருந்தேன், ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த குட்டி பையன்ட்ட கேட்க, அவன் பார்த்திங்கன்னா சொல்லிடுறான், அம்மா ஃபேரி டெய்ல் ஸ்டோரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த அக்கா தான் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னா அந்த அம்மா மூஞ்சியே மாறிடுது. நீயா இங்கே வேலை பார்த்துட்ருக்க,
நீ வேலை பார்க்குற இடத்துக்குலாம் என் பிள்ளைய அனுப்புனா என் பிள்ளை கெட்டு போயிடாது அப்படின்ட்டு அந்த பேம்ப்ளெட்டையும் தூக்கி போட்டுட்டு அது அங்கிட்டிருந்து போயிட்டுருக்கு. ஸோ இவளுக்கா ரொம்பவே கஷ்டமாயிருது. இவளை இன்னுமே கஷ்டப்படுத்துகிற விதமாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சூடன் வந்துடுறா. ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணுற, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணி அன்பு மொழியெல்லாம் பொய்யா பொழிஞ்சிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரும் வந்துடுறாங்க. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்க அந்த பேம்ப்ளெட்லாம் பார்த்துட்டு கரெக்டாக கேட்குறா, நீ இந்த பேம்ப்ளெட்லாம் கொடுக்குற வேலை தான் பார்த்துட்ருக்கியா அப்படின்ட்டு. இந்த டேரக்டருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்ன சொல்கிற, உன்னோட ரேஞ்ச் என்ன, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஸோ நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா இது என்னோடய வேலை, நானே பார்த்துப்பேன், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஸோ இந்த டேரக்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஸ்டூடனுக்கு அப்படியே குழுன்னு இருக்குது. இப்போ நேராக அந்த சென்டருக்கு தான் வந்திருக்கா, அதாவது அந்த கிண்டர் கார்டன் இருக்குல்ல அங்கே தான். ஸோ அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறா. அவர் ஷாக் ஆகிடுறாரு. என்னம்மா வெறும் 4 தான் இருக்குது, எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் கொடுத்தியா இல்லை கீழே தான் போட்டியா? இல்லை சார், நான் எல்லாத்துக்கிட்டையுமே கொடுத்துட்டேன், ஆனால் யாருமே வந்துட்டு வரல சார் கன்சல்ட் பண்ணுறதுக்கு கூட அப்படின்னு. சரி விடுமா உனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது போல். மேனேஜர் வந்து நாளைக்கு தான் வரதா சொல்லியிருந்தாரு, நீ நாளைக்கு வந்து மீட் பண்ண. இல்லை சார் அதுக்கெலாம் அவசியம் கிடையாது, நான் இந்த வேலைக்கு ஃபிட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாரு. இவருக்கா ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த பொண்ணு வந்தா, இப்போ எதுக்கு இங்கேருந்து போகிறா அப்படின்னு. ஸோ இவ ரொம்பவே சோகமாக நடந்து வந்துட்டுருக்காளா. அவங்க காலேஜை பார்க்குறா. அதை பார்க்கும்போது இன்னுமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த கான்வெகேஷனில் கூட அவனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சிருக்காதுல்ல. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொட்டி கடை ஒன்று இருக்குது, அதில் நியூஸ் பேப்பர்லாம் வாங்கிட்டு இருக்கா. ஏன்னா வேலைக்கான அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இதில் தானே போடுவாங்க, அதில் பார்த்து ஏதாவது நம்ம தேடிக்கிறலாம் அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையுமே ஜியாங் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நிலைமையில ஹீரோயினை பார்க்கும்போது. அவளுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு வழியை மறைச்சிட்ருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா கட்டுப்பாயிடுற, எவன்டா அது அப்படின்னு திரும்பி பார்க்க இவனை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறா. நீ இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, நான் அந்த சைடு வந்தேன், ஒன்றை பார்த்தேன், அதான் பேசுகிறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவன் கேட்குறான், என்ன நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி படிக்கிற, எதுவும் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறியா? ஆமாம் வீட்டில் வெட்டியாவாக உட்காந்துட்ருக்க முடியும், எங்கள் அம்மாவையும் நான் தானே பார்த்துக்கிறணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஏம்மா இப்படி ரோட்டில் இறங்கி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? நீ வந்து நம்ம கம்பெனியோட ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர், அந்த காசை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்ல. இல்லை அங்கிளோட காசு எனக்கு வேண்டவே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. சரி வா, இதை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக எங்கேயாவது போய் பேசலாம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்கா, அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இவளும் பார்க்குறா, எதுக்கு இவ்வளோ நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா, அவனோட ஃபேவரட் எதுன்னு தெரில, அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண அப்படின்ட்டு. ஸோ இவள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரே ஒரு ஃப்ளேவரை மட்டும் எடுத்துக்கிறா. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா, இவளும் ஹீரோவும் அடிக்கடி இங்கே தான் வருவாங்க போல். அவன் பார்த்தீங்கன்னா இவளுக்கு இந்த டிஷ்ஷை தான் வாங்கி கொடுப்பான் போல். ஸோ அப்போ இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. சரி வா, நானே உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இவன் அந்த கார் கதவை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவளுக்கு ஷாக் ஆயிடுது. அந்த பேம்ப்ளெட் எல்லாமே எடுத்துகிட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனுக்கா, ஐயோ சாரி, இந்த விஷயங்கள் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவனை ஹக் பண்ணிடுறா. அவனுக்கா செம்ம ஷாக்கு, இவளாம் நம்மளை ஹக் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. எல்லா சைடும் போனால் நம்மளை அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா சரி விடு அப்படின்ட்டு கொஞ்சம் ஆறுதல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம டியாங்கை மீட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஸோ அந்த ஃப்ளைட்டெல்லாம் இருக்கும்ல, பறக்கிற ஃப்ளைட்டு, ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கும் இதான் பிடிக்கும், அதனால் பசங்களுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா அது தூக்கிட்டு ஓடிட்டுருக்கு, நான் விளையாட போகிறேன் அப்படின்னு. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டியாங் வந்து கேட்டிருப்பான், உங்கள் பையன் எங்கே அப்படின்னு. நான் அவனை தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லியிருக்கோம். ஸோ இவனுக்கு அது அப்படியே உறுத்திட்டே இருக்கு. சரி இதை கேட்க வேண்டாம், கேட்டால் அவங்களுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்ட்டு நார்மலாக உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த அம்மா வந்து கேட்குது, உண்மைக்குமே நீ வந்து ஹீரோயினை வெறுக்கிறியா என்ன அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் உட்காந்துட்ருக்கான். சரி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு. அப்போ டியாங் பார்த்தீங்கன்னா, அங்கிள் நீங்கள் இன்னொரு டைம் என்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினை நோட் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு இது யார் ஒன்று கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
அப்போது இவன் சொல்ல வரும்போது கரெக்டாக அந்த டேரக்டர் லின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீரோயின் தான் கிஃப்டாக கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டிருக்கு. நம்ம கிஃப்டாக கொடுத்தத இவ எப்படி இன்னொரு ஆளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இவன் போனதுக்கு அப்புறமா டியாங்கி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு இது வந்துட்டு நீ ஹீரோயின் தான் கொடுத்தான்னு எல்லாத்துலேயுமே சொல்லணும் சரியா. அந்த சைடாக ஹீரோயினும் ஜியாங்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றா காரில் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நினச்சி செம்மையாக கடுப்பாயிட்டு ரூமில் நின்றுட்டுருக்கான். அந்த நேரம் ஜியாங் வேற ட்ராப் பண்ண இவன் உள்ளே போயிட்டுருக்காளா. ஒரு நிமிஷம் இல்லைங்க மேடம், மத்தியானம் என்னன்னா என் மேலே சாஞ்சு அழுது என்னோடய கோட் எல்லாத்தையுமே அழுக்காக்கிட்டீங்க. ஸோ அப்படியே போனால் எப்படி, ஒரு ஹக்கை கொடுத்து தேத்தி விட்டுட்டு போகலாம்ல அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்குறான், இவளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் ஹக் பண்ணிட்டு போகிறா. இதை பார்த்த ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரத்தமெல்லாம் கொதிக்குது. இவன் எப்படி அவனை போயிட்டு ஹக் பண்ணுவா அப்படின்னு. இவன் உள்ளே வராளா, இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். ஆமாம் மேடம் எங்கே வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னு. அது அது நான் ஜாப் தேடிட்டு வந்தேன். சரி ஜாப் தேட போன இடத்துல ஜியாங் எப்படி உங்கள் கண்ணில் மாட்டினான், அவன் அந்த சைடு வந்தான். ஸோ அதனால் நான் மீட் பண்ணி பேசினேன், அவன் என்னை வந்து ட்ராப் பண்ணான். ஸோ நீ தப்பாலாம் எதுவும் நினச்சிட்ருக்காத. ஐயையோ நான் எதுவும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன், நல்லாவே ஆக்டிங் பண்ணுற, கூடி சீக்கிரம் அவனை நீ கரெக்ட் பண்ணிடுவ, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு. இவளுக்கா நீ என்ன நினச்சிட்ருக்க, அவன் சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் பேசுகிறது வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, நான் எதுவுமே சொல்லலையே, நீ எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க, உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திகிட்ருக்கா. சரி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அது என்னோட பிரச்சனை இல்லை. நான் இப்போ ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்கணும், பதில் சொல்லு. நான் உன்கிட்ட ஒரு ரிங் நெக்லஸ் ஒன்று கொடுத்தல்ல, அது எங்கே அப்படின்னு. அது வந்து உள்ள அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா. அடுத்தவங்ககிட்ட கொடுக்கும்போது அதை நீ என்கிட்ட கேட்டுட்டாவது கொடுத்துருக்கணும். ஏன்னா அது எங்கள் அம்மா எனக்காக கொடுத்துட்டு போனது. அதோட எவ்வளோ ஃபீலிங்ஸ் எனக்கு அட்டாச் ஆகிருக்குன்னு தெரியுமா, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா யோசிக்கிறா, என்ன அவன் புதுசாக ஏதோ சொல்கிறான். ஓ நீ டியாங்கோட கழுத்தில் பார்த்தியா அப்படின்னு. ஆமாம் நான் அவனோட கழுத்தில் தான் பார்த்தேன், நீ என்கிட்ட அட்லீஸ்ட் கேட்டுட்டாவது கொடுத்துருக்கணும்ல அப்படின்ட்டு கத்த. இவ பார்த்தீங்கன்னா சொல்ல வரா, ஆனால் அந்த உண்மையை இவன் சொல்லவே விட மாட்டுக்கிறான். இந்த சத்தம் கேட்டு ஹீரோயினோட அம்மா வெளியே வராங்க. அட 2 பேரும் ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க, சண்டை போடாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அம்மா நான் ஒன்றும் சண்டை போடலை, இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். நான் காதில் கேட்டேன் ஏதோ ரிங்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நீ யான்கிட்ட கொடுத்துரு, அம்மாட்ட நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது, அதில் எது வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஹீரோயினுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். ஸோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவளோட ஒரு குட்டி ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பான்ல, அதையுமே எடுத்து பார்த்துட்ருக்கான். எப்போவுமே அதை அவனோட பேக்கெட்டில் தானே வச்சுருப்பான். நம்ம மேலே இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவளுக்கு மாறிடுச்சோ அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அந்த சைட் ஜியாங் அப்பாவை கட்டுறாங்க. ஜியாங்கை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க, இங்கே பாரு இப்போ உன் கையில் 2 ப்ராஜெக்ட் இருக்கு, ஸோ இதை நல்லபடியாக பண்ணி முடிச்சிரு, ஹீரோக்கு மேலே நீ வந்துடணும் அப்படின்ட்டு இவன் கடுப்பாயிட்ருக்கான். இங்கே பாருங்கள் சும்மா சும்மா இதை சொல்லிகிட்டே இருக்காதீங்க, எனக்குன்னு சில பிளான்ஸ் இருக்குது, நான் அதுபடி தான் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் ஹீரோனை நான் சீக்கிரமாகவே கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. என்ன சொல்கிற, அப்படியா, என்ன அப்படியா, அது என்னோட பிரச்சனை, இதை நானே பார்த்துப்பேன், ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னோட விஷயங்களை நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஜியாங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா சரியான வில்லனாக இருப்பான் போல். அப்படியே மறுநாள் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காங்க, யான் கதவை தர, யான் கதவை தர அப்படின்ட்டு. இவனுக்கா கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ வெறுப்போடு தான் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஐயோ யான் என்னை மன்னிச்சிரு, உன்னை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த செயின் எடுத்து காமிக்கிறாங்க. இவனுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இங்கே இருக்குது அப்படின்னு. இது ஹீரோயினோட ரூமில் தான் இருந்துச்சு. அவள் வந்துட்டு தொலைக்கலாம் இல்லை, யார்ட்டையும் கொடுக்கல, மறந்து போய் வச்சுருக்கா. அவளை நீ திட்டாத, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சண்டைலாம் போடக்கூடாது சரியா அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டுருக்கு. இவனுக்கா ஒன்றுமே புரியலை. அந்த செயினையே ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இங்கே பாரு உனக்கு 18 வயசு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் அம்மா இந்த பாக்ஸை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இந்த செயினும் அப்புறம் ஒரு வீடியோ டேப் ஒன்று இருக்குது. அந்த செயினை எடுத்து பார்க்குறான், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 பேரும் உட்காந்து அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஹீரோ அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இறந்து போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்காங்க. உனக்கு இப்போ 18 வயசு ஆக போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அம்மா உன் கூட இருந்து நீ வளரதை பார்க்கணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் சிச்சுவேஷன்
என்னால் முடியலை, எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நீ ரொம்ப நல்லபடியாகவே இருக்கணும், நான் எப்போவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த வீடியோ கட் ஆகுது. ஸோ ஹீரோக்கா ரொம்பவே கஷ்டமாயிருது. இவனும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரெடியாகி வந்துட்டுருக்கா டியாங்க மீட் பண்ணுறதுக்கு சில கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு. அந்த நேரம் தான் ஹீரோவும் வெளியே வந்திருப்பானா. ஒரு நிமிஷம் இல்லை, எங்கே போகிற? நான் டியாங்க மீட் பண்ண போகிறேன், அதை என்கிட்ட கூட, நானே போய் கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிடுறா. இவனும் அங்கேருந்து போகிறானா. இவளும் ஒரு மாதிரி பார்த்து லைட்டாக சிரிச்சிட்ருக்கா. ஸோ டியாங்கிட்ட போயிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்பேன், நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. இந்த செயின் உங்ககிட்ட யார் கொடுத்தா? என்கிட்ட டைரக்டர் லின்னு தான் கொடுத்தாங்க. ஆனால் யார் கேட்டாலும் இதை வந்துட்டு ஹீரோயின் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னாங்கன்ட்டு. ஸோ இவனுக்கா குழப்பமாகவே இருக்குது. சரி நான் அந்த செயினை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட ஒரு செயின் இருக்குல்ல, அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துக்கு டைரக்டர் இன்னுமே வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரில. சார் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கானா. அப்போ நர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, குழந்தைங்களெல்லாம் கவனமாக பார்த்துக்கோ, ஏன்னா மாறிடுச்சு அப்படின்னா 2 ஃபேமிலிக்கு சண்டை நாறிடும் அப்படின்ட்டு. இந்த விஷயங்களை கேட்கும்போது இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வந்துட்டுருக்கு. ஒரு வேளை நம்மளே இந்த மாதிரி மாற்றிருப்பானுங்களோ அப்படின்னு. இதனால் இவன் பார்த்தீங்கன்னா டிரைவர் அங்கிள்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான், நான் என்னைக்கு பிறந்தேன், எப்போ பிறந்தேன், அப்போ நீங்கள் என் கூட இருந்தீங்களா அப்படின்ட்டு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டவுட்டாக இருக்குது. ஏன்ப்பா ஹீரோயின் ஏதாவது சொன்னாலா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே கேள்வி அவளும் கேட்டிருப்பாள்ல. ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுது. என்னது ஹீரோயினா? அவளும் இதே கொஷினா உங்ககிட்ட கேட்டாளா அப்படின்ட்டு. ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா. சரி, நீ வந்து அந்த சிட்னி அப்படின்ற சிட்டியில் தான் பிறந்த. நீ பிறந்தப்ப நானும் உங்கள் அப்பாவும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அப்ராட் போயிருந்தோம் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டாகவே இருக்குது. சரி, இப்படியே இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு கொஷினுக்குமே பதில் கிடைக்காது, நேராக அந்த சிட்டிக்கே போயிடலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடுறான். நேராக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது அந்த டாக்டருமே எல்லா விஷயங்களையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி குழந்தையே மாற்றிட்டாங்க, அதனால் அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா இப்போவுமே ஜெயிலில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மா பேர் வந்துட்டு லின்னு அப்படின்ற விஷயங்கள் உட்பட எல்லாத்தையுமே சொல்ல இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரே இதாக போயிடுது. எதுக்கு எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க குழந்தையவே வேர்த்தங்கிட்ட தூக்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இங்கே பார்ப்பா, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிரு, எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு இவனுக்கு ஒரே கஷ்டமாயிருது. எதுக்கு நம்ம அம்மா நம்மளை இப்படி விட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு அந்த கவலையில் வந்துட்டுருக்கான். அந்த சைடு வீட்டில் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவுக்கு ஹேரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்ருக்கா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் அப்படியே வெறிக்க பார்த்துட்ருக்காங்க. என்னம்மாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு தான் கேட்குறா. இந்த அம்மா என்னன்னா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடா. இவள் வந்து தடுத்துட்ருக்கா. இங்கே பாருங்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்க, எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரூம் டோரெல்லாம் லாக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவங்களுக்கா கடுப்பாயிருது. எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் சொல்லிகிட்ருக்க, என்னை வீட்டுக்கே விட மாட்டேற அப்படின்ட்டு அவளை பார்த்திங்கன்னா அடி புரட்டி எடுத்துகிட்ருக்காங்க. இவள் வழியில் கத்திகிட்ருக்கா. அந்த மெய்ட் ஆண்டியை கூப்பிட்ற, ஆண்டி இங்கே வாங்க வாங்க அப்படின்ட்டு. ஸோ குவாங்கும் அந்த ஆண்டியும் உள்ளே வந்துடுறாங்க. குவாங் தான் பிடிச்சி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா, பயங்கரமாக அழுகிறா. ஸோ காரெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாளா. அந்த நேரம் தான் ஹீரோவும் வந்திருப்பான். ஆனால் உள்ளே வராமல் வெளியே நின்று யோசிச்சுட்டு இருந்திருப்பானா. இவன் அழுதுட்டு இங்கேருந்து போகும். இவனுக்கு பயமாயிருது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.